ஐயா ஈசா மகாதேவா, எனக்கு உங்கள் மகன் வெள்ளை பிள்ளையாராக வர வேண்டும். உங்கள் மனைவி என் பின்னால் வர வேண்டும். மேலும் என்னோட இந்த கயலை மலையை விட்டு என்னோட இலங்கைக்கு வர வேண்டும் என்று சொல்லி வரத்தை வாங்கினான். வரும் வழியில் யார் அறிந்தார் தெரியுமா? தேவியார்கள் அறிந்தார். அப்படி அறிந்து அண்ணனிடத்திலே முறையிடும் பொழுது அண்ணனோ அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு தெரியாமலே பறிக்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு சிறு திருவிளையாடல் செய்து அவன் எப்படி வரத்தை வாங்கினானோ அப்படியே வரத்தை எல்லாம் இழக்கச் செய்தார். இழந்து போன வரத்தை எல்லாம் இழந்துவிட்டு கவலையோடு கைலைமலைக்கு கீழ் இறங்கும் பொழுது பார்த்தாள் பார்வதா தேவி. அடே, வரம் வேண்டுமானால் நான் தரட்டுமா என்று பார்வதா தேவி கேட்கும் பொழுது, போடி போடி பெண்ணே, உன்னிடத்தில் எல்லாம் நான் வரம் வாங்குவேனா என்று ராவணன் கர்வத்தோடு சொன்னான். அப்படி சொல்கின்ற பொழுது பார்வதா தேவி என்ன சாபத்தை விடுத்தாள் தெரியுமா? ஓடி ஓடி அதே மாட்டு பயலே, நீ ஏற்கனவே வரம் தருவது என்று சொல்லி ஏளனமாக பேசினார். அதனை கேட்ட நந்திதேவர், அடே ஒரு குரங்காலே உன் கோட்டையில் அழியும் என்று சொல்லி அவன் செய்யும் அட்டகாசத்தை எல்லாம் பொறுத்துக் கொண்டார். இப்படி பலகால